ஹலோ கைஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல ஆண்கள் மட்டும் விண்ணப்பிக்கக்கூடிய ஆண்கள் மேல்நிலை பள்ளியில வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. என்ன தெரியுமா? பெண்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு நிறைய வந்துகிட்டே இருக்கு. ஆசிரியர் வேலை வாய்ப்புல இருந்து தமிழக அரசு வெளியிடுற சமூக நலத்துறையில இருந்து எல்லாமே பெண்களுக்கு தான் சொல்லிட்டே இருக்கீங்க. ஆண்கள் நாங்களாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ இப்போதைக்கு அரசு உதவி பெறும் பள்ளியில உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவைன்னு சொல்லியிருக்காங்க. டெட் எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லைங்க. உங்களுக்கு அரசு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளிங்க. சத்தமே இல்லாத இந்த நோட்டிபிகேஷன் வந்துக்குது. யார் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சு ஜாப் வாங்குறீங்கன்னு சொல்லி பார்க்கலாம். விண்ணப்பித்தாவே வேலை உறுதிங்க. ஏன்னா நோட்டிபிகேஷன் வந்ததே பல பேருக்கு தெரியாதுங்க. ஸோ அப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு தான் நம்மளுடைய சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டெய்லியும் பார்த்துக்கிட்டு வந்துட்டே இருக்குங்க. நீங்க புது வருஷம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு ஆசிரியரா பணிபுரியறதுக்கு விருப்பமா இருந்தாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அதே மாதிரி நீங்க ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய லைக் தான் நாம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ போடுறதுக்கு நமக்கு என்கரேஜா இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம விரிவா பார்க்கலாம். நோட்டிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்டே பாருங்க, முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அரசு நிதி உதவி விதிகளின்படி காலியாக உள்ள கீழ்கண்ட நிரந்தர முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு உதவி பெறும் பள்ளி. அந்த பள்ளியோட விதிமுறைகள் படி உங்களுக்கான சம்பளமா இருக்குன்னு காலியிடங்கள், அதே மாதிரி நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்பு கொடுக்குறோம். அதுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதுகலை ஆசிரியர் ஃபர்ஸ்ட் பாருங்க, பொருளியல்ல உங்களுக்கு பொது கேட்டகரி, அதாவது ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணக்கூடிய இனச்சுழற்சியும் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சிங்க. இதுக்கு நீங்க எம்ஏ எக்கனாமிக்ஸ் வித் பிஎட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது முதுகலை பட்டதாரி ஆசிரியருங்க, வணிகவியல் கேட்டிருக்காங்க. இதுக்கான இனச்சுழற்சி பொறுத்த வரைக்கும் எஸ்சிஏ பட்டியல் இனத்தவர் அருந்ததியர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிங்க. எம்காம் காமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கீங்கன்னா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணுங்க. வேற வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கண்டிஷன் கொடுக்க கிடையாதுங்க. டெட் எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்ல மென்ஷன் பண்ண கிடையாது. நாம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் வச்சு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வேலைக்கு நீங்க தகுதியான விண்ணப்பதாரா இருந்தா 3/7/2026க்குள்ள சுய விவரத்துடன், அதாவது ரெசிம் தான் சுய விவரம்னு சொல்லுவாங்க, அதோட கல்வி சான்றிதழ் நகலுடன் பள்ளியின் செயலாளர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கவும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெசியூமு அதோட உங்ககிட்ட இருக்கக்கூடிய மார்க் ஷீட் நகல் எல்லாமே எடுத்து நீங்கள் பள்ளியோட செயலாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் அனுப்ப சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்ட் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க, செயலாளர் ஆண்கள் மேல்நிலை பள்ளி எண் 2 சிங்கர் கோவில் தெரு, ஸ்ரீரங்கம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 620006. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஆண்கள் விண்ணப்பிக்கக்கூடிய ஆசிரியர் வேலைவாய்ப்பு வந்திருக்குதுங்க. இந்த ஸ்கூலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஆண்கள் மேல்நிலை பள்ளிங்க, அரசு நிதி உதவிங்க. இந்த மாதிரி வாய்ப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காத, மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்க. ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துக்கு வந்துக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் வந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துருங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஃபுல் நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி தாங்க இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.